ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, நான் வந்து நேற்றுக்கு வந்து மியூசியம் போனேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? எஸ்டர்டே ஐ விசிட்டட் த மியூசியம். இங்கே வந்து நம்ம செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே விசிட் போகிறது தானே ஒரு ஆக்ஷனை தானே வெர்புன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் வெர்புனால் என்னன்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம். ஸோ வெர்புனா போகிறது தான் ஒரு வெர்பு. ஸோ அந்த வெர்பு கூட செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், விசிட்டட்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி கொடுக்குறேன், ஒரு ரீட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக்கெண்ட் சாரா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைடட் டு கோ ஆன் அ ஹைக்கிங் ட்ரிப். லாஸ்ட் வீக்கெண்ட்னே தொடங்கியாச்சு, போன வாரம். அப்போ இது எல்லாமே முடிஞ்சது தான். சாரா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸு, சாராவும் ஹர் அப்படின்னா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் டிசைடட் டு கோ ஆன் அ ஹைக்கிங் ட்ரிப். டிசைடர் அப்படின்னா முடிவெடுக்கிறது. இப்போ முடிவெடுக்கிறதுங்கிறது செயல். ஸோ செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் டிசைடட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து V1 ஃபார்ம் ஆஃப் வெர்பை வந்து சைடில் கொடுக்குறேன். இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடியது V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஓகே, இப்போ டிசைடோட பாஸ்ட் டென்ஸ் டிசைடட். ஓகே, டிசைடட் டு கோ ஆன் அ ஹைக்கிங் ட்ரிப். ஹைக்கிங் ட்ரிப் அப்படின்னா என்னென்னா, இந்த மலைக்கு மேலே ரொம்ப நேரமாக நடந்து போகிற ஒரு ட்ரிப்பு, மேலே ஏறி நடந்து போகிற ட்ரிப்பு தான் ஹைக்கிங் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டு கோ போகிறதுக்கு முடிவெடுத்தாங்க. அப்படின்னா ஒரு ஹைக்கிங் ட்ரிப் போகிறதுக்கு முடிவெடுத்தாங்க. They packed their bags with snacks, water and other essentials. அவங்க வந்து பேகு, ஸ்நாக்ஸு, வாட்டர் இதெல்லாம் அப்புறமா தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தெரியும்ல. தே அப்படின்னா அவர்கள், பேக்டு அப்படின்னா செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். தேயர் பேக், அவர்களுடைய பேக்கை, வித் எதெல்லாம் வச்சு பண்ணாங்க? ஸ்நாக்ஸ் தின்பண்டங்கள், வாட்டர் அண்ட் அதர் எசென்ஷியல்ஸ். எசென்ஷியல் அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள். ஓகேவா? ஏர்லி இன் த மார்னிங் தே மெட் அட் சாராஸ் ஹவுஸ் அண்ட் ட்ரோவ் டு த மவுண்டைன்ஸ். ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னா அதிகாலையில். தே மெட் அட் சாராஸ் ஹவுஸ். தே அவர்கள், மெட் மீட்டோட பாஸ்டஸ் மெட், அட் சாராஸ் ஹவுஸ் சாராவுடைய வீட்டில். அதனால் சாராஸ் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கோம். அட் ஏன் போட்டிருக்கோன்னா ஒரு கரெக்டான ஒரு இடம் தெரிஞ்சுன்னா நம்ம அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ட்ரோவ் டு த மவுண்டைன்ஸ். ட்ரைவோட பாஸ்டஸ் ட்ரோவ் அப்படின்னா மவுண்டைனுக்கு போக தொடங்கினாங்க. ஓகே, த வெதர் வாஸ் பர்ஃபெக்ட் அண்ட் எவ்ரி ஒன் ஃபெல்ட் எக்ஸைட்டட். த வெதர் அப்படின்னா நிலை வந்து பர்ஃபெக்டாக நல்லா இருந்துச்சு. வாஸ் இஸோட பாஸ்டன்ஸ் வாஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ வாஸ் போட்டிருக்கோம். அண்ட் எவ்ரி ஒன் ஃபெல்ட் எக்ஸைட்டட். ஃபீலோட பாஸ்டன்ஸ் ஃபெல்ட். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓகே, நான் இங்கே செகண்ட் வெர்ப் எல்லாமே அண்டர்லைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வெர்பை சைடில் கொடுக்குறேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் தே ஸ்டார்டட் தேர் ஹைக் தே சா பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் and heard bird singing. As they started, அப்படி அவங்க தொடங்கினப்போ ஸோ started their hike, அவங்களுடைய உயரத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ they saw பார்த்தாங்க, அவர்கள் பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க? பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ், அழகான பூவையும். and heard அப்படின்னா கேட்குறது, செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், கேட்டாங்க. ஸோ அதனால் heard பேட் சிங்கிங், பறவைகள் பாடுறதை கேட்டாங்க, பறவைகள் பாடிக்கொண்டிருக்கிறத. ஸோ அது கொஞ்சம் நேரம் நடக்கிற ஆக்ஷன் அப்படின்னால கண்டினியூஸில் சிங்கிங் போட்டிருக்கோம். ஓகே, ஆஃப்டர் எ ஃபியூ ஹார்ஸ், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தே ரீச்டு அடைந்தாங்க, அவர்கள் அடைந்தாங்க த டாப் ஆஃப் த ஹில்ஸ், மலையோட உச்சியை அடைந்தாங்க. ஓகே, சாட் டவுன் டு ரெஸ்ட் அண்ட் என்ஜாய் த breathtaking வியூ. they sat down to rest அப்படின்னா அவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்தாங்க. and enjoy the breathtaking view அப்படின்னா என்னென்னா கண்கொள்ளா காட்சி, ஒரு விஷயம் வந்து நல்ல அழகாக இருக்கிறது, ஒரு வியப்பூட்டுற மாதிரி, பேரழகு வாய்ந்த மாதிரி இருக்கிறது, அதுதான் நம்ம breathtaking அப்படின்னு சொல்லுவோம். அந்த வியூவை வந்து அவங்க பார்த்தாங்க. ஓகே, சாரா took many pictures to capture the moment. அவள் வந்து அந்த மூமெண்ட்டை கேப்சர் அப்படின்னா படம் பிடிக்கிறது, பிக்சரை வந்து நிறைய ஃபோட்டோஸை வந்து கேப்சர் பண்ணான். ஓகே, லேட்டர் தே ஹேட் லஞ்ச் அண்ட் ஷேர்டு ஸ்டோரிஸ். லேட்டர் அதுக்கப்புறமா தே ஹேட் லஞ்ச், ஹேவோட பாஸ்டன்ஸ் ஹேட், அவங்க சாப்பிட்டாங்க. அண்ட் ஷேர்டு ஸ்டோரிஸ், அவங்களோட கதைகளை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, இன் த ஆஃப்டர்நூன் தே பிகேன் தேர் டெசன்ட்.
இந்த ஆஃப்டர்நூன் மத்தியான வேளையில் தி பிகேன் தொடங்கினாங்க தேர் டெசன்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய இதுலேருந்து கீழே இறங்குறது. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது பைலட் வந்து நம்ம டெசன்ட்க்கு போக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே போக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு உயரத்துலேருந்து கீழே வர்றது தான் டெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க வந்து பிகின் அப்படின்னா பிகினோட பாஸ்டன்ஸ் பிகேன். ஸோ கீழே வர்றதுக்கு தொடங்கினாங்க. And their way down, they encountered a small stream and decided to take a short break. On their way down அப்படின்னா அவங்க வர வழியில் way down கீழே வரும்போது they encountered a small stream. encountered அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடக்கிறது. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லைனா ஒரு அப்போசிஷன் ஆட்டு ஒரு விஷயம் நடக்கிறது தான் encountered அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்கல அதை. ஓகே, encountered a small stream அப்படின்னா ஒரு ஓடை, ஒரு நீர் வந்து போயிட்டு இருக்கக்கூடியது தான் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு ஓடையை தான் சொல்கிறோம். encountered a ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீமை வந்து அவங்க எதிர்கொண்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா decided to take a short break, அதனால் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. ஓகே, they splashed water on their face to cool down. ஸ்ப்ளாஷ்டு வாட்டர். ஸ்ப்ளாஷ் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம முகம் கழுவும்போது தண்ணி அப்படி தூக்கி எரிஞ்சு தானே கழுவுவோம். அப்படி தண்ணியை வந்து தூக்கி எறியும்போது ஒரு சவுண்டோடி செய்கிறது தான் ஸ்ப்ளாஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஸ்ப்ளாஷ்டு வாட்டர் ஆன் தேர் ஃபேஸ், அவங்களுடைய ஃபேஸுக்கு மேலே. ஸோ தேர் அப்படின்னா அவர்கள், ஆன்னா மேலே, அவங்களுடைய ஃபேஸுக்கு மேலே. டு எதுக்காக பண்ணாங்க? டு கூல் டவுன் பண்ணுறதுக்காக முகம் கழுவுனாங்க. ஓகே, ஃபைனலி தே ரீச்டு த பேஸ் ஆஃப் த மவுண்டைன் அண்ட் ரீச்டு ஹோம் ஃபீலிங் டயர்ட் பட் ஹாப்பி. ஃபைனலி கடைசியாக தே ரீச்டு த பேஸ் ஆஃப் த மவுண்டைன், மலையோட அடிவாரத்துக்கு. ரீச் அப்படின்னா வந்தாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஹோம், வீட்டுக்கு போனாங்க. ஃபீலிங் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பட் ஹாப்பி, டயர்டாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாங்க. இவ்வளோதான் ஸ்டோரி. இதில் எல்லாமே நம்ம V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வேறு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம புதிய வெக்காபுலரி எதெல்லாம் படிச்சிருக்கோம்? என்கவுண்டர்ட்னு படிச்சிருக்கோம். அப்போ என்கவுண்டரோட மீனிங் என்னென்னு தெரியும், அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ளாஷ்டு அப்படின்னா என்னென்னு தெரியும். பிரெத் டேக்கிங் புதுசாக படிச்சிருக்கோம். வேறு உங்களுக்கு தெரியாத ஏதாவது வெக்காபுலரி புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தமிழில் கொடுத்து அந்த தமிழை எப்படி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் இதே பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஓகே.